முருகன் 19 வயசு. அம்மா அப்பா இல்ல. எந்த வேலைக்கும் போக மாட்டான். எங்கேயாவது அன்னதானம் கொடுத்தா அங்க போய் சாப்பிடுவான். இப்படியே அவன் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கோவிலுக்கு சாப்பிட போற வழியில ஒரு தாத்தாவை பார்த்தான். யாரு தாத்தா நீங்க? ஊருக்கு புதுசான்னு கேட்டான். தாத்தா அமைதியா சிரிச்சார். முருகன் சொன்னான், நான் சாப்பிட போறேன், உங்களுக்கும் வாங்கிட்டு வரேன்னு போய் சாப்பிட்டு தாத்தாவுக்கும் தந்தான். தாத்தா சாப்பிட்டு, ரொம்ப நன்றி தம்பி, நீ என்ன வேலை செய்யறன்னு கேட்டார். முருகன் சோகமா சொன்னான், நான் எந்த வேலையும் செய்யல, எனக்குன்னு யாரும் இல்ல, யாருக்காக சம்பாதிக்கணும்? உடனே தாத்தா, கவலைப்படாதப்பா, என் பசி தீத்த நீ நல்லா இருப்ப, இந்தா இந்த கோழிய வச்சுக்கோ, உனக்கு துணையா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நெக்ஸ்ட் டே காலையில முருகன் எழுந்து பார்த்தான். அந்த கோழி பக்கத்துல 10 முட்டை. அவனுக்கு ஒண்ணும் புரியல. ஒரு ஆள் வந்து கேட்டான், இந்த முட்டை விக்கிறியா? முருகன் கொடுத்தான். அவன் காசு கொடுத்தான். ஃபர்ஸ்ட் டைம் முருகன் கையில காசு. ரொம்ப சந்தோஷப்பட்டான். நாளுக்கு நாள் முட்டை அதிகமாச்சு, கோழி அதிகமாச்சு. ஒரு கோழி 100 1000 மாறிடுச்சு. முருகன் நாட்டுக்கோழியும் எக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். படிப்படியா முன்னேறி இன்னைக்கு முருகன் ஃப்ரெஷ் சிக்கன்ஸ் இன்னைக்கு வேர்ல்ட் வைட் பிராண்ட். கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் அந்த தாத்தா வந்தாரு. முருகன் சந்தோஷமா, தாத்தா நீங்க கொடுத்த கோழி தான் என் லைஃபையே மாத்திடுச்சு. தாத்தா சிரிச்சாரு. நான் கொடுத்தது கோழி இல்ல, ஒரு ஹோப். அத நீ நம்புன, அதனாலதான் நீ இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஆளானன்னு சொன்னாரு. இது ஒரு ஸ்டோரி தான். ஆனா இதுல இருந்து நம்ம கத்துக்கணும்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ண கூடாது. ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஹோல் லைஃபையே மாத்தும்.